அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த கடைசி பரிசுத்தமான ஓய்வு நாளில் இரண்டாவது ஆராதனை வேளையில உங்களை யாவரையும் சந்திப்பதில் அடியன் நேரலையில் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற உங்களையும் இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் மக்களையும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் வாழ்க்கையில பயன் அடைகிறார்கள். எனவே அப்பேற்பட்ட வண்ணமாக உங்களை யாவரையும் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்தம் தேவன் அங்கே 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தின் தலைப்பு கர்த்தரின் ஊழியத்தை துணிச்சலாய் செய்யுங்கள். Do the Lord's ministry boldly. அப்படி என்றால் do the Lord ministry boldly. அப்படி என்றால் கர்த்தரின் ஊழியத்தை துணிச்சலாய் செய்யுங்கள். யாருடைய ஊழியத்தை? கர்த்தருடைய ஊழியத்தை துணிச்சலாய் செய்யுங்கள். ஒரு துணிவோடு செய்யுங்கள். அதான் do the Lord's ministry boldly. ஆகவே இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த கர்த்தரின் ஊழியத்தை துணிச்சலாய் செய்யுங்கள் என்ற இந்த தலைப்புல இந்த 3வது பாகத்தை, தேர்ட் பார்ட், 3வது பாகம், ஆண்டவர் இந்த 3வது பாகத்தை தேவன் இன்னைக்கு வெளிப்படும்படியாக பேசும்படியாக கிருபை பாராட்டினார். அந்த 3வது பாகத்துல முதல் வாக்கியம் மற்றவர்களுக்கு மாதிரியாயிருங்கள், மற்றவர்களுக்கு மாதிரியாயிருங்கள் என்ற அந்த தலைப்பில் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உன் இளமையை குறித்து ஒருவனும் வசி உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. கரங்களை தட்டி இப்பொழுது நாம் ஜெபிப்போம். முழங்கால் படிட்டு தலைகளை தாழ்த்தி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2வது ஆராதனை வேளையில இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த கடைசி ஓய்வு நாளில் 2வது ஆராதனை வேளையில நீர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்துக்கு கைகோடான கூடிய ஸ்தோத்திரம். தேவனே, மற்றவர்களுக்கு மாதிரியா இருங்கள் என்று 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ல மற்றவர்களுக்கு மாதிரியா இருங்கள். அங்க பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ல மற்றவர்களுக்கு மாதிரியா இருங்கள். தீத்து புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 பீட்டர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் மாதிரியா இருக்க வேண்டும், மற்ற விசுவாசிகளுக்கு நீங்கள் மாதிரியா இருக்க வேண்டும். முன் மாதிரியை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், நீங்க கற்றுக்கொண்டு அதன்படி முன் மாதிரியாக வாழ வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளை என்றால் தேவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஊழியத்தை துணிச்சலாய் செய்யுங்கள். துணிச்சலாய் செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு நீ முன் மாதிரியாய் இருந்தாதான் கர்த்தருடைய ஊழியத்தை துணிச்சலாய் செய்ய முடியும். அப்படியாக இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் துணிச்சலாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியா வாழ்ந்து தேவனுடைய ஊழியத்தை துணிச்சலாய் செய்ய எடுத்து பயன்படுத்தும் பேசும் நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம், எல்லாரும் எழுந்து உட்காருவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க live as an example to the others. மற்றவர்களுக்கு மாதிரியாக இருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணாதபடி நீ வார்த்தையிலும், பாத்தீங்களா, நீ உன் இளமையை குறித்து ஒருவரும் அசட்ட பண்ணக்கூடாது. உன் இளமை, நீ யாருக்குள்ள இளமை? ஒருவேளை ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிற நீங்க முதிர் வயதா கூட இருக்கலாம், வயசு முதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா முதிர்ந்த வயதா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்குள் நீ இளமையா இருக்கிறாய். அல்லேலூயா. இந்த பாட்டியால என்ன செய்ய முடியும்? அந்த தாத்தாவால என்ன செய்ய முடியும்? இந்த படிப்பறிவு இல்லாத இவங்களால என்ன செய்ய முடியும்? அந்த படிப்பறிவு இல்லாத அந்த மனுஷனால என்ன செய்ய முடியும்? அப்படி எல்லாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் இளமை கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இளமையானவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ வயதுள்ளவர்கள். எவ்வளவு பெரிய வயதானாலும் கிறிஸ்துவுக்குள்ள நீ முதிர்ந்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இளமையானவர்கள். ஆக உங்க இளமையை குறித்து ஒருவரும் இந்த நபர் இப்படிப்பட்ட ஆளு, இந்த சகோதரி இப்படிப்பட்டவங்க, அந்த சகோதரன் அப்படிப்பட்டவர் என்று ஒரு நாளும் கிறிஸ்துவுக்குள்
இருக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையில யாரும் உங்க இளமையை குறித்து ஒருவரும் அசட்டையா பேசவே கூடாது. ஒருவரும் உங்களை உதாசீனப்படுத்தி பேசக்கூடாது. ஒருவரும் உங்களுக்கு ஏனலமா பேசக்கூடாது. காரணம், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணாதபடி நீ வார்த்தையிலும், யாருடைய வார்த்தையில, யாருடைய வார்த்தையில, கர்த்தருடைய வார்த்தையில இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் தள்ளனாலும் தள்ளாவிட்டாலும் அப்பா ஒருபோதும் நம்மளை தள்ளவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபோதும் தள்ள மாட்டார். அவருடைய வார்த்தையில, அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்க வேண்டும். நம்ம வாயில வர வார்த்தை தேவனுடைய ஆலயத்தில் வரும்போதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய ஆலயத்தை விட்டுட்டு வெளியே போனோம்னா வேற சாத்தானுடைய வார்த்தை. அப்படி அல்ல எனக்கு அன்பானவர்களே. எப்பொழுதும் உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்ட பண்ணாதபடி, ஒருவனும் அசட்ட பண்ணாதபடி, உங்க இளமையை குறித்து, நீங்கள் வாழ்கிற கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற இந்த பரிசுத்தத்தை குறித்து ஒருவரும் அசட்ட பண்ணாதபடி உங்களை பார்த்து சொல்லணும். இப்ப சமீபத்தில் வந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அருமையான ஐயா ஆபிரகாம் ரத்னம் அவர்களை பார்க்கும்போது அந்த ஊர்ல, எப்பா இந்த ரத்னம் எப்படி டெரரனாலியா, கோயிலு சாமி ஊர் பஞ்சாயத்துனா எப்படி டெரரனாலியா, இந்த ஆளு காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆனா கரெக்டா பைய பைபிள் எடுத்துக்கின்னு அந்த ஆளு இங்க இருந்து நத்தத்துல இருந்து கிட்டத்தட்ட கல்பாக்கம் தான். இங்க இருந்து அந்த மனுஷன் உள் கிராமத்திலிருந்து வெளியே வந்து காத்தாங்கடை வந்து, காத்தாங்கடையில பஸ் ஏறி எல்லம்மன் கோயில் ஈசிஆர் செக் போஸ்ட்ல இறங்கி அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி சர்ச்சுக்கு போய் சரியா அந்த மனுஷன் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறான். ஆளு பார்க்கிற கண்கள், பேசுகிற வாய், அதுதான் உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்ட பண்ணாதபடி நீ கர்த்தருடைய வார்த்தையிலும், யாருடைய வார்த்தையில, கர்த்தருடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் உன் நட யாரை நோக்கி நடக்கணும்? கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. அதுதான் சொல்லுகிறார், உன் நடக்கையிலும், பாருங்க, நடக்கையிலும் உன் நடக்க யாரை நோக்கி போகணும்? கர்த்தரை நோக்கி போகணும். வேதம் சொல்லுகிறது, பாவிகள் வழியில நடவாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா உள்ள மனுஷன் பாக்கியமான். நம்ம தேவனுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர். அப்ப பாருங்க, அங்க அந்த வழியில நிக்கவும் கூடாது, அந்த வழியில நடக்கவும் கூடாது, அந்த பாவிகள் வழியில நடக்கவும் கூடாது, அந்த பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரவும் கூடாது, பாவிகள் வழியில நடக்கவும் கூடாது. இரவும் பகலும் வேதத்துல தியானம் உள்ள மனுஷ பாக்கியவான்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளை என்றால் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? உன் இளமையை குறித்து ஒருவரும் அசட்ட பண்ணக்கூடாது. உன்னை, அதாவது நீ அவர் வார்த்தையில நீ நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்காக நீங்க நிற்க வேண்டும். அவருக்குள் வார்த்தையிலும் நடக்கையிலும் உங்க நடக்க எப்படி இருக்க வேண்டுமா? உங்க நடக்க எப்படி இருக்க வேண்டுமா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எப்படி? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வாய் தந்து பாடுங்க. வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், நான் எங்க போகணும், என்ன சொல்லணும், என்ன பேசணும், என்ன வழிநடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம என் காலை, என் எண்ணத்தை,
என் சிந்தனையை தடுத்து நிறுத்துங்க ஆவியானவரே. அல்லேலூயா. அப்படி தடுத்து நிறுத்து ஆவியா. நீ வார்த்தையில் நடக்கையிலும் அன்பிலும். இது அன்பில, அன்பிலும். எப்படிப்பட்ட அன்பு ஆண்டவரே? என் பக்கத்து வீட்டுக்கார கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, இந்த 4 திசையிலும் இருக்கிற மனிதர்களோடு, என் உறவினர்களோடு ஒருவேளை மண்ணு தகராதா, ஒருவேளை பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுல தகராதா, ஒருவேளை பொன் தங்கம் பொருளாதாரத்தின் தகராதா, எதுவானாலும் வேதம் சொல்லுகிறது நீ கிறிஸ்துவின் அன்பில, எதுல? அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா அன்புல நிலைச்சிரு. அன்பு, அன்புன்னா என்ன தெரியுமா? அன்பு, அன்புன்னா நான் கண்டதெல்லாம் காதல். காதல் தான் என் அன்பு. காதல் என்பது அது ஒரு விதமான காதல். அது சரீரத்தின் காதல், அது இரு உடல் இணைகிற ஒரு காதல். அதுவல்ல, அதுவல்ல அன்பு. செத்தவனை உயிரோடு எழுப்புகிறது சுத்த அன்பு. மாசுள்ளவனை மாசற்றவனா மாற்றுவது அது உயிருள்ள அன்பு. குரோத விரோதம் சத்ருவா இருக்கிறவனை மாற்றுகிறது அது பரிசுத்த அன்பு. அதுதான் லவ் ஆஃப் காட், அன்பின் தேவன். அது கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. சரீரத்தை சரீரத்தோடு சரீரம் இணைவது அதுக்கு பேர் அன்பல்ல, அது வேறு விதமான ஒரு அன்பு. அந்த அன்பு அங்க சாத்தானுக்கும் அந்த லேகியோன் பிசாசாகிய அந்த சர்ப்பமாகிய முதல் சர்ப்பமாகிய சாத்தான், அந்த சர்ப்பமாகிய பாம்புக்கும் அந்த ஏவாளுக்கும் ஏற்பட்டதே லவ். அந்த லவ் தான், அந்த லவ் தான், அந்த அன்பு தான். அது மாயமற்ற அன்பு, அது மாயமற்ற அன்பு, சரீரப்பிரமான அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு என்பது குற்றவாளிகளை நேசிப்பது, விரோதிகளை நேசிப்பது, சத்துருக்களை நேசிப்பது, புறஜாதிகள் யாருன்னே தெரியாது அவங்களை நேசிப்பது. போன வாரம் நானும் பாலும் மரத்தடியில் உட்கார்ந்து இருந்தோம். திடீரென்று ஒரு குடும்பம் வந்தார்கள். உள்ள வருகிறார்கள், அப்படியே தாழ்மையோடு வராங்க. நம்ம டீட்டு கத்துறான் பார்த்து யாருன்னு பார்க்க சொன்னேன். அப்படியே உள்ள வந்தாங்க. வாங்கண்ணே, ரொம்ப பணிவோடு வந்தார்கள். அவங்க கடன் பாரத்துல 35 லட்சம் ரூபாய் கடன்ல செத்து போகிற நிலை வந்தது. சாக வேண்டும் என்று ஒருவன் கடனை கொடுத்துட்டு அவன் வந்து என்ன கேட்கிறான்? 5 லட்சம் கொடுத்து 35 லட்சத்துக்கு இவங்க கிட்ட எழுதி வாங்கி மிரட்டி கடைசியில் அவன் வந்து என்ன செய்கிறான்? தான் புருஷன் இல்லாத வேளையில அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒன்னு பணத்தை கொடு, இல்லைன்னா உன்னை கொடு எனக்கு. தன் மனைவியை அவன் புருஷன் இல்லாத வேளையில வீட்டுக்கு வந்து ஒன்னு பணத்தை கொடு, இல்லைன்னா உன்னை கொடு, உன்னை எனக்கு கொடுத்துரு, அப்படி என்று என்னை மிரட்டுகிறான். தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், உண்டா இல்லையா பால் அவங்க சொன்னது? மிரட்டுகிறார்கள். நாங்கள் ஒரு காரியத்துக்கு அங்க தேடி வந்தோம், அந்த பணத்துக்காக. எங்க தோட்டத்தை நிலத்தை அடமானம் போட்டு அது கொடுத்தலான்னு வந்தோம். இங்க வந்து பார்த்தா அவங்க அனுப்பின ஆட்களும் யாருன்னு தெரியல. 6 நாட்களாக வடபழனில தங்கி 8000 9000 எல்லா பணமும் போய்விட்டது. எல்லா செலவு ஹோட்டலுக்கும் பணம் கட்டிட்டேன். பட் இங்க சொன்னார்கள் இந்த மாதிரி கொடுக்கறாங்கன்னு சொல்லி நாங்க தேடி வந்தோம். அந்த இடமும் இல்லை, அதுவும் லாக் மூடப்பட்டது. ஒன்னும் புரியவில்லை. வீட்டுக்கு திரும்புவதாங்க சாவதா என்றால் அவங்க மனைவி கண்ணீரோடு சொல்லுகிறார்கள். 8வது படிக்கிற ஒரு பையன், ஒரே ஒரு பையன், கண்ணீரோடு சொன்னார்கள், ஐயா இவர் சொல்றாரு என் புருஷன் இதுவரைக்கும் இவ்வளவு காரியங்கள் நடந்தது சொல்லல. அந்த நபர் என் வீட்டுக்கு தேடி வந்து இந்த மாதிரி சொல்லி என்னிடத்தில் தவறா நடக்க முயற்சிக்கப்படும் போது தான் நான் சொன்னேன், நாங்க செத்தாலும் தப்பு பண்ண மாட்டோம், உங்க பணத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னோம். அப்புறம் தான் நாங்க புறப்பட்டு சென்னைக்கு வந்தோம். இங்க வந்தபடி ஆகிவிட்டது. இப்ப அவர் சொல்லுகிறார், என் புருஷன் சொல்லுகிறார், ஜோசப் சொல்லுகிறார், நம்ம செத்து போயிடலாங்க, நம்ம ஊருக்கு போக வேணாம், ஊருக்கு போன அவமானப்படுத்துவான், செத்தலாம் சொல்லி முடிவு பண்ணி இங்கே
ஏதாவது ட்ரெயின்ல விழுந்து செத்து போகலாம், பஸ்ல விழுந்து செத்து போகலாம் என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார் என்று சொல்லி, அப்பொழுது அவர் சொன்னபோது இங்க ஊருக்கு போறதுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, என்ன செய்வது? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். ஊருக்கு போகணும், காசு இல்லை, 150 ரூபா வச்சுக்கிறேன். அப்ப எவ்வளவு டிக்கெட்? கோயம்புத்தூர் போய் இறங்கணும் 200 ரூபாய், 3 பேருக்கு 600 ரூபாய், 1000 ரூபாய். கடந்த வாரம் வந்த காணிக்கை பொறுக்கி நான் ஒரு 800 ரூபாயும் காணிக்கையில பால் ஒரு 200 ரூபாயும் போட்டு 1000 ரூபாய் கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்பினோம். எந்த மனுஷனுக்கு முன்பாக ஒன்னு பணத்தை கூட இல்லைனா உன்னை கொடு என்று கேட்டான மனைவியை அவனுக்கு முன்பாக காண்டாமது ஒத்த கொம்பாய், நான் ஆராதிக்கிற தெய்வம், நீங்க ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக உன்னை கற்புள்ளவளாக, உன் அன்புள்ளவளாக, ஆவி உள்ளவளாக தேவன் உங்களை உயர்த்தி அந்த இடத்தில் நின்று கடத்துவார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினோம். சொன்னார்கள், ஐயா கண்டிப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஊருக்கு கிளம்புகிறோம், மீண்டும் நாங்கள் போய் இந்த சபைக்கு வந்து கல்வாரிக்கு வந்து நாங்கள் சாட்சி கொடுக்க வருகிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. சரீரத்தின் அன்பு அல்ல, தேவனுக்குள் பலப்படுகிற அன்பு. அல்லேலூயா. எந்த பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இந்த வார்த்தையை கேட்கிற நேரால் இருக்கிற சபையில உங்களை யாராகிலும் கட அது இதுன்னு சொல்லி உங்களை உலகப்பரமான அன்புல உங்களை மிஸ்யூஸ் பண்ண நினைத்தால், கர்த்தர் சொன்னார், தேவனுடைய அன்புல நீங்கள் பலப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, ஆக மற்றவர்களுக்கு மாதிரியாக வாழுங்கள், மற்றவர்களுக்கு மாதிரியா வாழுங்கள் என்று சொன்னார். ஆக கிறிஸ்துவின் அன்புல நீங்கள் பலப்பட்டு நிற்கும் போது உங்களை கர்த்தர், அங்க பாருங்க, கிறிஸ்துவின் அன்பிலும் ஆவியிலும் அவர் தந்த அந்த ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும், அல்லேலூயா, விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட கற்புல எப்படி ஒரு பெண்ணானவள் ஒரு திருமணத்துக்கு முன்பாக ஒருவன் கையை பிடிச்சு அந்த பொண்ணு அவன் கையில கொடுக்கிற வரைக்கும் தன்னுடைய கற்புல உறுதியா இருப்பாளோ, அதே மாதிரி புருஷங்காரன் கட்டிக்க போறவன் எப்படி தான் வரப்போற மணவாளியை சந்திக்க வேண்டும் என்று அவன் கற்புல உண்மையா இருக்கிறானோ, அது போல நீங்கள் கிறிஸ்து வரும் வரை, அவர் கையில உங்களை ஒப்பு கொடுக்க வரை நீங்கள் தேவனுடைய அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் ஆவிக்குரிய கற்பிலும் நீங்கள், அதாவது விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருங்கள். ஆண்டவர் சபையில 3, 4 விதமான 5, 6 விதமான ஊழியங்களை நம் சபையில கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தில் பார்க்கும்போது தேவ மனுஷனுக்கு அடுத்தபடியாக மூப்பர் ஊழியம், முதல் கட்ட தலைவர்கள் ஊழியம், 2ஆம் கட்ட தலைவர்கள் ஊழியம், 3ஆம் கட்ட தலைவர்கள் ஊழியம், 4ஆம் கட்ட தலைவர்கள் ஊழியம், அதற்கு பின்பு சண்டே கிளாஸ் லீடர்ஸ் ஊழியம், அதுக்கப்புறம் அசரிங் ஊழியம், அதுக்கப்புறம் சபையினுடைய பராமரிப்பு விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரையும் ஆண்டவர் முன்மாதிரி, அவர்களுக்கு முன்மாதிரி. இன்னைக்கு தான் ஒரு நபர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு முன்மாதிரியா நீங்கள் இருங்கள் என்று விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மாதிரியா இருக்கணும். புதுசா வர ஜனங்களுக்கு நீங்க மாதிரியா இருக்கணும், முன் மாதிரியா இருக்கணும். அதுதான் கர்த்தர் சொன்னார். ஆக கர்த்தரின் ஊழியத்தை துணிச்சலா செய்யுங்கள். இந்த ஊழியத்தை துணிச்சலா செய்வதற்கு நீங்க எப்படி இருக்க வேண்டும்? 3வது பாற்றில் முதல் காரியத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு ஓய்வு நாள், நீ உன் மனைவி பிள்ளையோடு குடும்பத்தோடு ஆலயத்துக்கு வர, மற்றவங்க உன்னை பார்க்கும் போது என்ன நினைப்பான்? இது குடும்பம்பா, இது குடும்பமா, பாரு அவங்க வீட்டுல கல்யாணம் வச்சுக்கிறாங்க, பங்காளி வீட்டுல போறாங்கய்யா, பங்காளி வீட்டுல கர்ம காரியம் நடக்குது, ராத்திரி நடப்பு, இன்னைக்கு காரியம் பார்த்தா சர்ச்சுக்கு போறாங்க குடும்பமா. அதுதான் முன்மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து வீட்டுல சாவு துக்கம், ஆனா அந்த ஓய்வு நாள்ல என்ன பண்றீங்க? அதை விட்டுட்டு ஆலயத்துக்கு வந்து போகிறாயே. இதுதான் கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கு முன்னாக உங்களை முன்மாதிரியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, முன்மாதிரியா வைத்திருக்கிறார். போன வாரம் அதுக்கு உதாரணம், விளம்பூர்ல பத்மான்னு சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல ரொம்ப 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 சொந்தமானவங்க,
அங்க ஒரு டெத்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அந்த டெத்து, ஞாயிற்றுக்கிழமை அங்க இருக்கு. பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. அங்கிருந்து விளம்பூர்ல இருந்து குறுக்கு வழியில அப்படிதான் அந்த டெத்து இருக்கிற அந்த வீட்டுக்காக போய் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ரோட்ல போய் பஸ் ஏறணும், ஆட்டோ பிடிக்கணும். ஆனா அப்படி போகாம அங்கிருந்து குறுக்கு வழியே இப்படி ஓரமா வாஞ்சிக்கார ரோட்ல அப்படியே நடந்து சபைக்கு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எனவே என் அன்பான தேவப்பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணாமல் இருப்படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்தில் கற்பிலையும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆகவே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் புதிதாய் வர ஜனங்களுக்கு, இருக்கிற விசுவாசிகளுக்கு, முதல் கட்ட, இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட, நான்காம் கட்ட தலைவர்கள் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். காரணம் என்னவெனில் ஆண்டவராகிய தேவன், இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்தை எடுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அங்க 17ஆம் வசனம் வேகமா வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 வேகமாய் ஒரு வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, பாத்தீங்களா? சகோதரரே, மீண்டும் சகோதரரே, பாத்தீங்களா? நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடத்தினவர்களை பார்வையாக மாதிரியாக நீங்கள் நோக்கி பாருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க பாருங்க, பிலிப்பியருக்கு அங்க பவுல் அப்போஸ்தலன் எழுதுவர பார்க்கிற பாருங்க, சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி. இப்ப ஆண்டவர் எங்க கிட்ட சொன்னாரு, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நீங்க யாரோடு கூட பின்பற்றணுமா? நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அங்க பாருங்க, சகோதர சகோதரிகளே, என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களா. பாத்தீங்களா? நாங்க உங்களுக்கு வழிகாட்டுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல நீங்க என்ன பண்ண, சகோதர சகோதரி, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி. நான் என்ன பின்பற்றேன்? நான் யாரங்க பின்பற்றேன்? உங்க ஊழியக்காரனாக்கி நான், எங்க குடும்பம் யாரை பின்பற்றோம்? பேய்களையா, சாத்தானையா, பிசாசுகளையா, ஆண்டவரையா? யார யார? இப்ப ஆண்டவரை நாங்க பின்பற்றோம். ஆண்டவரை பின்பற்றும் பொழுது இப்ப நாங்க பின்பற்றினா நீங்க எனக்கு பின்ன வரணுமா? நீங்க எனக்கு பின்ன வராத நீங்க சாத்தா பின்ன போகணுமா? யார் பின்ன வரணும்? எவ்வளவு அழகா சொல்றாரு ஆண்டவர். வாசிங்க, வசந்த வாசிங்க. சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி. யாரு கூட பின்பற்றணும்? யாரு கூட பின்பற்றணும்? போதகர் பின்னாடி நீங்க பின்பற்றி வரணும். நான் போறேன், எப்பா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுப்பா, அது தேவனுடைய நாள், அந்த நாள்ல சர்ச்சுக்கு வரணும் நான் சொல்றேன். நான் வரேன் சர்ச்சுக்கு, நீங்க வரணுமா இல்லையா? சொல்லுங்க, வரணுமா இல்லையா? வரணும் இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன்? நான் பேய்களை ஓட்டுறேன், நீங்களும் ஓட்டுங்கப்பா. எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அவர் பேய் ஓட்டினாரு, என்கிட்ட சொல்றாரு நீ பேய் ஓட்டுன்றாரு. அப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க பேய் ஓட்டுங்கன்றேன். இப்ப நீங்க பேய் ஓட்டுமா ஓட்டக்கூடாதா? பிசாசை துரத்த கூடாதா? நோயாளியா இருக்கிறவங்க கையை வச்சு அந்த நோய்களை தீக்கணுமா, தீக்க கூடாதா? பிணியாளிகளை தீக்கணுமா, தீக்க கூடாதா? பெரும்பாடு ஸ்திரியை குணப்படுத்த கூடாதா? விபச்சார ஸ்திரியை குணமாக்கணுமா, குணமாக்க கூடாதா? எல்லாத்தையும் நீங்க போய் என்ன பண்ண, நான் செய்யறேன் நீ செய், நான் செய்யறேன் நீ செய், என்னை பின்பற்றுகிறவர்களாகி. இப்போ எனக்கு பின்னாடி என்ன பின்பற்றி வந்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணிட்டேன்? இப்போ சபையில முதலாம் கட்ட தலைவர், இரண்டாம் கட்ட தலைவர், மூன்றாம் கட்ட தலைவர், நான்காம் கட்ட தலைவர், இப்போ இந்த 4 பொறுப்பாளர்களை உருவாக்கிட்டேன். அப்ப கட்டமைப்பு, ஒரு சபைக்குள்ள கட்டமைப்பு. இப்ப கூட சொல்றாங்க இல்லையா, இந்த கட்சிக்கு என்ன கட்டமைப்பு இருக்கிறது சொல்றாங்கல்ல, இந்த கட்சிக்கு என்ன கட்டமைப்பு இருக்கிறது, இந்த டிவிகேவுக்கு என்ன கட்டமைப்பு இருக்கிறது, இப்ப ஆரம்பத்தை என்ன கட்டமைப்பு இருக்கிறது, டிஎம்கே கட்டமைப்பு இருக்கிறது, 75 ஆண்டுகால கட்சி கட்டம். ஆமா, அது உண்மைதான். இப்ப உங்களுக்கு இது கட்டமைப்பு இல்லைன்னா இல்லதான். காரணம் என்ன? அந்த கட்டமைப்பு உண்டாக்க வேண்டும். சபை என்றால் ஒரு கட்டமைப்பு. சபை என்பது ஒரு கட்டமைப்போடு இருக்கணும். சபையில முதல் கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தலைவர், நான்காம் கட்ட தலைவர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்கிறேன், பொதுவா சொல்றேன். அப்ப வேதம் சொல்லுகிறது, சகோதர சகோதரிகளை நீங்கள் எல்லாம் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி. அப்ப என்னோடு நீ பின்பற்றி வாங்க. ஒருவன் என் பின்ன வர வேண்டுமானால் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்ன வர கடவை. என் பின்னாடி வா. நான் முன்னால போறேன், நீங்க என் பின்னால வாங்கன்னு நான் சொல்றேன். அப்ப என் பின்னாடி வரவங்க யாருன்னு நான் பாக்குறேன். அப்ப என் பின்னாடி வர ஆட்கள் யாருன்னு பார்த்து, ஓ இன்னார் நம்ம சொல்றத கேட்கிறாங்க, கலடி கேட்கிறாங்க. வா, யாரு? கிரேஸ் என் பேச்சு கேட்குது, ரேச்சல் என் பேச்சு கேட்குது, கேத்ரின்
என் பேச கேட்குது, டயனா கேட்குது, லாய்ஸ் கேட்குது. அப்போ இந்த பிள்ளைங்க நம்ம பின்னாடி நம்ம போறோம்னா அந்த பின்னாடி இவங்களும் பின்னாடி வராங்க. அப்போ இவங்களை தான் நம்ம என்ன செய்யணும்? வாங்க அழைச்சி அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி, நீ இந்த கொயரில் என்ன பண்ண, நீ கொயர் லீடரா இருந்து இந்த கொயர்ல பாடு, ஆராதனை செய். இவங்க என் பேச்சு கேட்குறாங்க, வாங்கப்பா. இவங்களா குணாலனா பாலா, வாங்கப்பா நீங்க 2 பேரும் மூப்பர்கள், வா. அபிஷேகம் பண்ணி அவங்கள மூப்பனா வச்சுட்டேன். இதுதான் கட்டமைப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குறேன். அடுத்த கட்ட தலைவர்கள் சபையில, எப்பா பேதுருவா, டேவிட்டா, எசேக்கியேலா, ஜேம்ஸா, ஐசக்கா, வாங்கப்பா நீங்க அடுத்த கட்ட தலைவர்கள். அதுக்கப்புறம் தலைவர் யாருப்பா? கொயர்ல நிக்கிறவர்கள். யாரு? இன்னாரா கொயர்ல நிக்கிறீங்க 3. அடுத்தது யாருப்பா? 4ஆம் கட்ட தலைவர்கள். அதுக்கு அடுத்தது யாருப்பா? 5ஆம் கட்ட தலைவர்கள். யாரு? சண்டே கிளாஸ் நடத்துறவங்க, பராமரிக்கிறவங்க, அசரிங்க பண்றவங்க, பெருக்கிறவங்க, துடைக்கிறவங்க, சபையை பராமரிக்கிறவங்க, பொறுப்போடு இருக்கிறவங்க, சபை அண்ணன் அப்படின்னு அவங்கள ஒரு கட்டமைப்பு. அதுக்கப்புறம் இவங்களா, இந்த குடும்பமா, டேவிட்டா, பிரின்ஸ், அப்படிப்பட்டவர்களா, இவங்களுக்கு இந்த கட்டமைப்பு. ஆக அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு. இதுக்கு பேர் தான் கட்டமைப்பு. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் கிருபை உள்ளவர்களை, அதுக்கு மேல வராது, கிருபை உள்ளவர்களை, வாயில வராது, கிருபை உள்ளவர்களை அடையாளம் கண்டு தேர்ந்தெடுத்து தேவன் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களுக்கு நாங்க போதித்து அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை நாங்க என்ன பண்றோம்? எப்பா இந்தப்பா எசேக்கியேல் இந்த ஊழியத்தை செய், இந்தப்பா பேதுரு பிளஸ் நீ இந்த ஊழியத்தை செய், நீ சபையில தலைவன். இந்தப்பா டேவிட், எமி, சுமி, நீங்க இந்த ஊழியத்தை செய். இந்தப்பா ஜேம்ஸ் அண்ட் நான்சி, இந்த புடி. அவரவரை என்ன செய்கிறோம்? அதுதான் கர்த்தர். சகோதர சகோதரிகளை, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி, இப்ப நீங்க என் பின்னாடி நான் சொல்றதை கேட்டு என்னை பின்பற்றுகிறவர்களாகி, அப்ப நீங்கள் பின்பற்றும் பொழுது அப்ப என்ன பண்றேன்? நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறவன். நாங்க உங்களுக்கு என்ன வழிகாட்டுறோமோ, நாங்கள், அதாவது திருச்சபை மேய்ப்பனாகிய நான், என் சபை, என் குடும்பம், உங்களுக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள் நடத்துகிற நாங்க உங்களுக்கு என்ன வழி காட்டுறோமோ அந்த வழியில நீங்க என்ன செய்யணுமா? நடக்கிறவர்களை நீங்க அந்த வழியில நடக்கணும். இப்ப நீங்க நடக்க, இப்ப என்ன சொல்லுவேன்? பாலை பார்த்துக்குங்க, உண்மையா கொடுக்கிற மனுஷன்பா, சொத்தை வித்து வந்து சர்ச்சை கட்டினார்ப்பா. நான் சொல்றேனா இல்லையா? சொல்றேனா இல்லையா? சொல்றேனா இல்லையா? இந்த நபர் ஞானசானம் தொட்டி கட்டினாங்கப்பா, சொல்றேனா இல்லையா? ஏன் இந்த நபர் இந்த தரையை போட்டாங்கப்பா, இந்த நபர் இந்த டைல்ஸை போட்டாங்கப்பா, இந்த நபர் இதுக்கு பங்கு கொடுத்தார்களப்பா, இந்த நபர் இந்த சோபா வாங்கி கொடுத்தாங்கப்பா, சொல்றேனா இல்லையா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை நான் என்ன சொல்லுவேன் பாருங்க. இந்த சோபா டேவிட் சுமி குடும்பம் வாங்கி கொடுத்தாங்க, அந்த மாதிரி நீ இருப்பா. யாருக்கு? இன்னொருத்தருக்கு, சைமனுக்கு சொல்றேன், இன்னும் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். சைமன் அவங்க ஒரு சோபாவை 16,000 வாங்கி கொடுத்தாங்கப்பா, அது போல நீ இரு அப்படின்னு நான் ஏன் அவர்களை முன்மாதிரியாக காட்டுகிறேன். அல்லேலூயா. பால் அந்த சொத்தை வித்து ஆண்டவர் ஆலயத்தை கட்ட கொடுத்தார். ஏன் அவர்களை முன்மாதிரியாக காட்டுகிறேன்? தசம பாகத்தை கொடுப்பதில் இன்னென்னார் முன்மாதிரியா இருக்கிறார்கள், அதுபோல நீங்கள் இருங்கள் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நாங்க வழிகாட்டுறோம். இன்னார் இன்னார் இன்னார். அப்ப அதை நீங்க பிடித்து கொண்டு என்ன செய்யணும்? நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போ அந்த அண்ணன் அந்த அக்கா சொத்தை வித்து சபைக்கு சர்ச்சை கட்ட கொடுத்துக்கிறாங்க. ஓ, அந்த அண்ணன் அந்த அக்கா அந்த தம்பி அந்த தங்கச்சி சபைக்கு ஞானசான தொட்டி கட்டிக்கிறாங்க. அந்த பேதுரு பிரதர் சிலுவை கோபுரத்துல சிலுவையை வச்சிருக்கிறாரு, முன் கேட்டு கோபுரத்துல. இன்னார் இந்த தரையை ரூபிங் தரையை போட்டார், எபினேசர் டாக்டர் இதை பண்ணார். அப்ப இன்னார் இதை செஞ்சார்கள்.
அப்படி என்பதை உங்களுக்கு நான் முன்மாதிரியாக இன்னார் இன்னார் காட்டப்படும் பொழுது அவர்களை குறித்து, ஓ இவர்கள் எல்லாம் இதெல்லாம் செய்திருக்கிறார்கள், அப்ப அவர்களை போல நாமும் மாற வேண்டும். அவர்கள் தசம காணிக்கைகளை ஒழுங்கா கொடுக்கிறார்கள், அவர்கள் அப்படியே சபை தலைவனாகிய ஊழியக்காரர் சொல்வதை கேட்டு அதன்படி அவர்களை பின்பற்றுவங்க. நீங்க எல்லாம் யாரை பின்பற்றுறீங்க? என்ன பின்பற்றி வரீங்க? இப்ப என்ன பின்பற்றி வரும்போது மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், முதல் கட்ட, இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட நான் படிக்கிறாங்க, காது கொடுத்து கேட்கறாங்க, செய்யறாங்க. அப்ப அவங்க செய்யப்படும் பொழுது அதை நான் முன்மாதிரியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னன்னார் சபையில 30 குடும்பங்கள், இன்னென்ன தலைவர்கள் குடும்பங்கள், இவர்கள்லாம் இப்படி இருக்கிறார்கள், நீயும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும்? அதை அங்க பாருங்க, என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிற. அப்ப நான் யார வழிகாட்டணும்? வழி என்ன? இன்னார் இப்படிப்பட்டவர்கள், இன்னார் இப்படிப்பட்டவர்கள், அவங்க கிட்ட அந்த விசுவாசத்தை கத்துக்க, அவர்கிட்ட இதை கத்துக்க, இவர்கிட்ட இதை கத்துக்க சொன்னா அப்படி ஓடியாந்து செய்யறவங்க, ஒரு குழந்தைய போல மண்டிட்டு கிடக்கிறவர்கள் அப்படின்னு முன்மாதிரியாக அவங்கள பத்தி நான் சொல்றேன்னா, எனக்கு பின்னால நான் சொல்றத கேட்டு எனக்கு பின்னால நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் என் பின்னால நடக்கிறபடினால அவர்களை நான் உங்களுக்கு முன் உதாரணமாக காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? ஆக உங்களுக்கு முன் உதாரணமாக இன்னாரை காட்டுகிறேன், இன்னாரை காட்டுகிறேன், இப்ப இவர்களை போல நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதை நீங்கள் அப்படியே பின்பற்றுகள் ஆகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக. ஐயோ, உங்க வீட்டுக்கார அச்சா இருக்கா? ஆமாமா, கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் திடீரென்று லட்சுமி ஒரு 5000 ரூபாய் பணம் நான் இல்லை, நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது. இன்னைக்கு நீங்களாம் நல்லா இருக்கிறீங்கன்னா நானும் போய் என்ன பண்றேன்? அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஏசப்பாவுக்கு என்ன செய்யணும் நம்ம சொல்லுது. அப்ப பொண்ணு என்ன பண்ணுது? அம்மா கிட்ட கொடுத்து கொண்டு கொடுன்னு சொல்லுது. அது சபையில் ஒரு பாட்டு, அது தாங்குது. சோ அதுதான். ஆக பின்பற்ற எல்லாரும் செய்யறாங்க, அவன் நீயே செய்ய அப்படின்னு அந்த தாய் போய் சொல்லுது பொண்ணுக்கு, பிள்ளைக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரரே, சகோதரர், நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி, இப்போ இவர்களெல்லாம் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி, நான் உங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறனோ அந்த வழிகாட்டுதலின் படி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இப்ப இவர் இப்படி இருக்கிறாருன்னா, இவர் நல்லா ஊழியம் செய்கிறாரு, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறார்னா, இந்த நபரை நான் காட்டுறேன்னா, ஓ அந்த மனுஷனுக்கு படிக்க தெரியலனா கூட கர்த்தருக்குள்ள ஞானமாகிறாருப்பா, அந்த பரிசுத்தத்துல ஒழுங்கா இருக்கிறாருப்பா, மனைவி பிள்ளையோடு வந்துடுறாருப்பா, எந்த வேலை எது கடந்தாலும் வந்துடுறாருப்பா அப்படின்னு இவரை காட்டுறேன்னா, இவருடைய அந்த முன்மாதிரி நீங்க பார்க்கணும். அப்பா சொன்னாருன்னா சும்மா அற்ப சொற்பமா ஆண்டவர் ஒருத்தர் மேல சொல்ல மாட்டாரு. இப்ப நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தவான் இப்ப நான் சொல்றேன்டான்னா, நீங்க பரிசுத்தம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். நீங்க சரியில்லாத ஆளா தான் நான் கரெக்டா டைரக்டா சொல்லுவேன். உங்ககிட்ட இந்த குறை இருக்குதுன்னு சொல்லுவேன், உங்ககிட்ட இந்த புரிதல் இல்லைன்னு சொல்லுவேன், உனக்கு தெளிந்த புத்தி இல்லைன்னு சொல்லுவேன், உனக்கு கீழ்ப்படுதல் இல்லைன்னு சொல்லுவேன். ஆக தேவன் யாரை கொண்டு என்ன சொல்றாரோ அதை நான் சொல்லுவேன். ஆக அதைத்தான் ஆண்டவர், சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவலாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அல்லேலூயா. மாதிரி எடுத்துக்கொள்ளணும். ஒரு தப்பான ஒரு ஆள், அந்த தப்பான ஆளை போல நீங்க அவங்கள மாதிரியா பார்த்து அவங்கள மாதிரி. ஒருத்தர் குடிக்கிறாருன்னா, ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாருன்னா அதை நோக்க சொல்லல ஆண்டவர், அதை நோக்க சொல்லல, அதை விட்டுரு. அவர் குடிக்கிறாருன்னா அந்த ஆளுடைய அந்த ஆக்டிவிட்டியை பார்க்காத. ஒருத்தர் பீடி குடிக்கிறாருன்னா அந்த ஆக்டிவிட்டியை பார்க்காத. அவர் பரிசுத்தமா இருக்கிற அந்த ஆக்டிவிட்டியை பாரு. ஓய்வு நாள் தோறும் சபைக்கு சரியா வர்றாரு, அந்த ஆக்டிவிட்டியை பாரு. அவங்களோட கேட்கணும். பொய் சொல்ல போறதுல என்ன நீ உண்மையாக கொடுக்குற? அப்பா சொன்னார, ஆமாமா, வாரம் என் பொண்ணுங்க பேர்ல நாங்க கொடுக்கறது வழக்கமா நாங்க வச்சுட்டோமா. என்னைக்கு மிஷினரிக்கு அப்பா சொன்னாரோ சபையில, என்னைக்கு நாங்க வந்தோமங்க அதுல இருந்து நாங்க கொடுக்குறோமா அப்படி சொல்ல போறாங்க. அந்த முன்ம அப்படியா, சரி நம்ம பிள்ளைங்களுக்கு கூட இனி நம்ம மிஷினரி காணிக்கைய கொடுக்க கொடுக்கணும். சந்தாவை கரெக்டா கட்டுறாங்க, இன்னார் இந்த குடும்பம் கட்டுறாங்கன்னு நம்ம சொல்லும் போது, ஓ அந்த சந்தாக்களை நம்ம சரியா கட்டணும். தம்பி ஒருத்தருங்க, யாரு அவர் பேருன்னா சைமன், கடப்பாக்கம் வந்தாரு, பல பாடுகள் வந்தாரு, அவர் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப பாடுகள் வந்தாரு. கர்த்தர் ஒரு பெண்ணுக்கு நேரம் வழி நடத்தினாரு, நிச்சயம் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணின உடனே நடந்தது என்ன, அவருக்கு வரப்போற மனைவி பேர்லயே சந்தா கட்டுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயம் பண்ண மாத்திரத்துல வரப்போற மனைவி, திருமணம் ஆக போற
அந்த பெண்ணானவள் பேர்ல கூட என்ன செய்கிறார், ஒரு சந்தா கட்ட. அப்போ அப்ப நான் என்ன சொல்றேன், பாருங்க இப்படி கட்டுற, அப்படியா அந்த விருது செய்யறாரா, அப்ப நம்மளும் அந்த மாதிரி நடக்கணும், நம்மளும் அப்படி. அப்போ அவர்களை முன்னோக்குங்கள். அதான் சொல்லுகிறது, எனது வழிகாட்டுகிறபடி அவர்களை உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நாங்க சொல்லிக் கொடுக்கிறது நல்லதை மட்டும் தான் சொல்லிக் கொடுப்போம். இது கெட்டது ஏதாவது என்னைக்காவது ஒரு கட்டத்தை நாங்க சொல்லிக் கொடுப்போமா, சொல்லி கொடுத்துக்கிறோமா? உங்களுக்கு கிளாடி உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா ஏதாவது கெட்டதை உனக்கு சொல்லி கொடுத்துருப்போமா? நல்லதை மட்டும் சொல்லுவோம். ஏன்? இவர்கள் இன்னார நோக்குங்கள், இன்னார நோக்குங்கள், கேத்தரின் நோக்குங்கள். கேத்தரின் வரும்போது இப்ப இருக்கிறது வேற. கேத்தரின் நோக்குங்கள். கேத்தரின் டெவலப் ஆயிடுச்சு, டார்வின் டெவலப் ஆயிட்டான், விக்டர் டெவலப் ஆயிட்டான். இதுதான் எனக்கு தேவை. பரலோக தேவன் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகள் குடும்பம் ஆண்டவருக்குள்ள, அப்போ அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அவர்களை பார்த்து நீங்கள் நோக்குங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தீத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7. தீத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7. சீக்கிரமாக பாத்தீங்களா? என்ன பண்ணணுமா? நீயோ எல்லாவற்றிலும், பாத்தீங்களா, நீயோ எல்லாவற்றிலும் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, நீயோ உன்னை எப்படி இருக்கணுமா? நற்கிரியைகளுக்கு. தீத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7. ஆக நீயோ நற்கிரியைகளுக்கு, நற்கிரியைக்கு மாதிரியாக காண்பித்து, நல்ல கிரியைகளில நீ மாதிரியா இருக்க வேண்டும். வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்க அப்பா ஒருபோதும் கைவிட மாட்டார். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்க அப்பா ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த சொந்த பந்தம் என் பக்கத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்க அப்பா ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்ப நீ எல்லாவற்றிலும் உன் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, நற்கிரியைகளுக்கு உங்களை மாதிரியாக காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கிரியைகள்ல மட்டும்தான் மாதிரியை காட்டணும். கெட்டதில் ஒருபோதும் நம்ம முன்மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தபடியான வசனத்தை வாசிங்க. அங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். பாத்தீங்களா? நீங்கள் சுதந்திரம், கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நீங்க இருமாப்பா ஆளவே கூடாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் உன் கையில ஆண்டவர் ஒரு மனைவி கொடுத்துட்டாருன்னா அந்த மனைவியை நீ இருமாப்பா ஆளக்கூடாது. புருஷனை உன் கையில கொடுத்துட்டா அந்த புருஷனை மனைவி இருமாப்பா ஆளக்கூடாது. பிள்ளைகளை ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு அந்த பிள்ளைகளை இருமாப்பா ஆளக்கூடாது. உங்களுக்கு உடைமைகளை, பொருளாதாரத்தை கொடுத்து விட்டால் நீங்கள் இருமாப்பா ஆளக்கூடாது. உங்களுக்கு சபையில தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள், முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம் என ஆண்டவர் பொறுப்பாளர்களாக உங்களுக்கு கொடுத்து விட்டால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நான் சபையில மூப்பம் இப்படித்தான் இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது. நான் சபையில தலைவர்கள் இப்படித்தான் இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது. ஆக தேவன் சொல்லுகிறார், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக இருங்கள். ஆக தேவன் நம்ம கையில கொடுக்கப்பட்ட மந்தைகளுக்கு மாதிரியாக, குடும்பத்துக்கு மாதிரியாக, மனைவிக்கு மாதிரியாக, பிள்ளைக்கு மாதிரியாக, நம்மளுடைய பெற்றோருக்கு மாதிரியாக, நாம் இந்த சமுதாயத்துக்கு மாதிரியாக, முன்மாதிரியாக நாம் நிற்க வேண்டும். யாருடைய பிள்ளை? நான் தேவனுடைய பிள்ளை, நாட்டின் சாத்தான். Okay, only one of the God Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே என் தெய்வம். அவருடைய பிள்ளையாக நான் முன்மாதிரியாக, மற்றவர்களுக்கு மாதிரியாக வாழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படி வாழணும்? மற்றவர்களுக்கு மாறுதி. உன்னை பார்த்தான்னு சொன்னா சொந்த பந்தமா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுட்டு பத்திரிக்கை கொடுத்தானா, நீ செத்தால நான் வரமாட்டேன், நீ வாழ்ந்தாலும் வரமாட்டேன். அல்லேலே சொல்லி பார்க்கலாம், அல்லேலே சொல்லி பார்க்கலாம். இல்ல இல்ல, நீங்க கொஞ்சம் காலையில வந்து தாலி கட்டுறதை பார்த்துட்டு போயிடுங்க, நான் வரவே மாட்டேன். எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்ச? முடியவே முடியாது. நான் வரணும்னு நினைச்சினா நீ என்னைக்கு வைய, ஞாயிற்றுக்கிழமை இல்லாத எல்லா நாள்லயும் வை. 6 நாள்ல வச்சுக்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க அப்பாவுடைய நாள், அதை நான் உதாசீனப்படுத்தக்கூடாது. 6 நாள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, உழைக்க தெம்பு ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறார், சம்பாதிக்க கொடுத்திருக்கிறார். ஆக 6 நாளை நான் உழைப்பேன். அந்த ஓய்வு நாள் எங்க அப்பாக்குரிய நாள், அந்த நாளை நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா.
அந்த நாளை விடவே மாட்டேன். ஆக அந்த நாள் ஓய்வு நாள் 2 மணி நேரம் இந்த ஆராதனையில் இருக்கிறீங்கல்ல, இந்த 2 hour மாத்திரம் கர்த்தருடைய நாளா, இல்ல இந்த ஓய்வு நாள் முழுசும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாளா? இந்த நாள் முழுவதும். சரி, இப்போ இந்த ஓய்வு நாள் முடிச்சுட்டு அடுத்தது நீ போய் வேலை செய்யலாமா? செய்யலாமா? வலையை பிக்க போலாமா? வலையை பேக்க போலாமா? வேலையை சேர்க்க போலாமா? போகக்கூடாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போலாமா? போகக்கூடாது. ஏதாவது ஒரு வேலையை செய்யணுமா? செய்யக்கூடாது. கடந்த வாரம் நினைக்கிறேன், என்னாகமத்தில் 15ஆம் அதிகாரம் 30-36 வரைக்கும் எடுக்க வேணாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என்னாகமம் 15 30-36. அங்கே பார்க்கும்போது ஜனங்கள் தேவாலயத்துக்கு வரும் பொழுது ஒருவன் வனாந்தரத்தில் விறகு பொறிக் கொண்டிருந்தானா. அந்த விறகு பொறிக் கொண்டிருந்தான். என்ன செய்தான்? அவன் விறகு பொறிக் கொண்டு இருக்கிறான். ஆலயத்துக்கு வராம, தேவாலயத்துக்கு வராம அந்த வழியில வர ஜனங்க பார்த்துட்டாங்களாம். பார்த்துட்டு அவனை பிடிச்சுன்னு வந்துட்டாங்களாம். பிடிச்சுக்கிட்டு வந்து ஆலயத்தில் கொண்டு நிறுத்துறாங்களாம். யாருக்கிட்ட? மோசே, ஆரோன், தேவ ஊழியக்காருக்கு முன்னாடி. அப்ப நிறுத்தும் போது அப்ப சொன்னாராம் தேவ மனுஷன், எனக்கு இன்னும் வேலை வரல, அதனால அவர் அப்படி ஓரமா உட்கார வைங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார், மோசே கிட்ட பேசுறார். மோசே, அந்த மனுஷனை இந்த ஓய்வு நாளை விட்டுட்டு விறகு பொறிக் கொண்டிருந்தான். அந்த விறகு பொறிக்கிறவனை கொண்டு வந்தார்கள். அகப்பட்டான். அவனை புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் ஜனங்களை அழைச்சி, யார? சபையில் இருக்கிற மூப்பர்கள், தலைவர்களை அனுப்பி அவங்க அவனை இட்டு போய் சபைக்கு அடுத்து பாளையத்தில் கொண்டு போய், வனாந்தரத்தில் பாளையத்தில் கொண்டு போய் அவனை கல்லால எரிச்சு கொன்று போட சொல்லு, உத்தரவு கொடு. யாருக்கு? ஊழியக்காரனுக்கு சொல்றாரு. நீ உத்தரவு கூட அவனை கொண்டு போய் அவனை கொன்று போட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஊழியக்காரர் சொன்னார். போய் பாளையத்தில் கொண்டு போய் அவனை கல்லால் அடித்தார்கள். அவனை கொன்று போட்டார்கள். அவன் செத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓய்வு நாள் முழுவதையும் நம்ம வீட்டு ஆடு மாடு கூட வேற வேலை செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை ஒரு நிர்பந்தம் ஓய்வு நாளில் வேலை இதெல்லாம் இருக்குமானால் நாளடைவில் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாளடைவில் அதெல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். ஓய்வு நாள் யாருக்குரியது? யாருக்குரியது? நல்லா சொல்லுங்க. ஓய்வு நாள் யாருக்குரியது? ஏசப்பாவுக்குரியது. 6 நாள் யாருக்குரியது? யாருக்கு? நமக்கு இல்லை, எனக்கு. சத்தமா சொல்லுங்க. யாருக்கு? நமக்குன்னு சொல்லிட்டு 6 நாளும் சம்பாதிக்கிற பணம் எனக்கு கொடுத்துட்டு போறீங்களா? நான் சம்பாதிக்க உனக்கு கொடுத்துட்டு போறேன்னா எல்லாருக்கும் எடுத்துக்க போறோமா? இல்லை, பங்கு போட போறது இல்லை. 6 நாள் யாருக்கு? சத்தமா, 6 நாள் யாருக்கு? எனக்கு. ஓய்வு நாள் யாருக்கு? அப்போ ஏசப்பாவுக்கு 2 hour ஆராதனை முடிய போதுப்பா, முடிச்சுட்டு நாங்க சாப்பிட்டு கிளம்பணுமா, அப்புறம் என்ன விலகுது அப்படின்னு தோணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? யூத் ஆராதனை முடிக்கணும். யூத் ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு மியூசிக் கிளாஸ் முடிக்கணும். முடிச்சுட்டு 3:30 மணிக்கு என்ன பண்ணணும்? எங்களுடைய ஊழியக்கார ஆலோசனை பிரகாரம் கிராமங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு போகணும். போய் கைப்பிரதி எடுத்துக்கணும். போய் வீடு வீடா போய் டோர் தட்டி என்ன பண்ணணுங்க? ஒவ்வொரு கைப்பிரதியை உங்க கையில் கொடுங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறார், ஏசப்பா உங்களை அழைக்கிறார், ஏசப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொல்லி 3 வார்த்தையை சொல்லிட்டு உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார். அவ்வளவுதான் சொல்லிட்டு வந்துட்டாரு. யாருக்காவது டச் ஆகி அப்பா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அங்கேயே என்ன பண்ணுங்க? உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். இதுதான் ஆண்டவர். இது ஓய்வு நாள். இது எந்த நாள்? கவனிங்க, இது எந்த நாள்? சத்தமா எந்த நாள்? இது ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள்ல என்னப்பா எங்கப்பா சீக்கிரம் கிளம்புற? இல்லப்பா ஒரு காது குத்துல போகணும்பா. என்ன சிஸ்டர் சீக்கிரம் கிளம்புறீங்க? அங்க ஒரு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்கப்பா, போகணும்பா. இதுக்கு முன்மாதிரியா இதெல்லாம் முன்மாதிரியா? அல்லவே அல்ல. அன்பான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது சுதந்திரத்தை இருமாப்பா ஆளுக. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை உதாசீனமா இருமாப்பா ஆளவே கூடாது. உங்களுக்கு இப்ப சொல்லும் போது தெரியுது, என்னடா இது அப்பா நமக்கு இப்படிப்பட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டாரு. பொறுப்பை கொடுக்கும் போது நம்ம ஒண்ணுமே தெரியல. இப்ப பொறுப்பை கொடுத்து இப்ப சொல்லும் போது பயங்கரமா இருக்குது. என்ன செய்வது? நாளடைவில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்களை அழைத்தவர்கள் அநேகர்கள், சபையில் அநேகர் அழைத்திருக்கிறார். ஆனால் அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சில பேர் குடும்பங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஊழியத்துல காலண்டர்ல பேர் போட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். ஒரு சக்கினா கிளாடி என்ன படிக்கிற? கிளாடி
10th முடிச்சிட்டேன். பாத்தீங்களா எந்த வருஷம் கல்யாணம் ஆனது? 10ல் மனம் முடிச்சோம். அப்ப என்ன வருடம் பாருங்க, 2010, இப்ப 26, 16 வருடங்கள் ஆகிறது. அந்த காலத்துல 16 வயசுக்கு முன்னாடி ஒரு இளம் வாலிபலா பேய்களை துரத்த அப்படி வைராக்கியமா நின்ன மகள், பேய்களை துரத்த அன்னைக்கு இருந்த வாலிபல், பேய்களோடு போராடுகிற ஒரு பெண்ணானவள், அந்த ஊர்ல எதிர்த்து அங்க இருக்கிற பேய்கள் பிசாசு பிடிச்சவங்களை அந்த புள்ள இழுத்து வரும், கொண்டுக்கின்னு வரும் வைராக்கியமா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இன்னைக்கு நான் பார்க்க முடியுதா நம்ம சபையில? அப்படிப்பட்ட ஒரு வாலிபர்கள் இன்னைக்கு என்னால பார்க்க முடியுதா? இல்லையே. 2010க்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி, திருமணம் நடந்து அவங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த பவர் குறையல, அந்த விசுவாசம் குறையல, அந்த நம்பிக்கை குறையல. பட் அந்த மாதிரி பெண்களை, அப்படிப்பட்ட விசுவாசமான பிள்ளைகள் முன்மாதிரியை இன்றைக்கு முன்மாதிரி நான் காமிக்கிறேனே. அன்னைக்கு இருந்த பிள்ளை இன்னைக்கு முன்மாதிரியை காமிக்கிறேனே. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணி 10வது எக்ஸாம் எழுதிட்டியமா? 10வது எக்ஸாம் இன்னொரு சக்கினாவை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அன்னைக்கு இருந்த சக்கினாவை இன்னைக்கே சொல்றேன். பேய் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பது ஓடும், இந்த பிள்ளைங்க ஓடுவார்கள். ஒரு சக்கினா, ஒரு மெர்சி, ஒரு எப்சி, ஒரு ஹெமிமால், அப்படி என்று இந்த பிள்ளைங்க ஓடி இழுத்து கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து போட்டு அந்த பேயை, உங்களுக்கு தெரியும் பேய் எப்படி இருக்குன்னு, அப்படிலாம் அந்த பிள்ளைகள் அப்படி உன்னத ஊழியத்தை செய்தார்கள். தகப்பன் கோடிட்டு காண்பித்தால் அந்த வேலையை போய் செய்து முடிப்பார்கள். ஊர் ஊரா, தெரு தெருவா, எர்ணிச்சத்திலிருந்து மேற்கு செய்யூர்ல இருந்து இந்த இடைக்க நாடு முழுவதிலும் இருந்து இன்னும் இருக்கிற இந்த மீனவ பகுதி எல்லா இடங்களிலும், தழுதாலை குப்பம், தழுதாலை குப்பம், சின்ன குப்பம், பெரிய குப்பம், எல்லா இடங்களிலும், பரமேனி குப்பம், எல்லா இடம், முட்டுக்காடு குப்பம், எல்லா இடங்களிலும் பிள்ளைகள் போகாத நடக்காத இடங்கள் அல்ல. அன்னைக்கே கைப்பிரதி கொடுத்து பேய்களை ஓட்டி பிசாசுகளை துரத்தி அவர்களை கொண்டு வந்து சேர்த்த பிள்ளைகள். ஏன் அவர்களை முன்மாதிரியாக காண்பிக்கிறேன்? அதுபோல தேவனாகிய கர்த்தர் தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை இருமாப்பா நாம் ஆளக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல, அந்த பொறுப்புக்கு நீ என்ன அர்த்தம், அந்த பொறுப்புக்கு என்ன, அந்த பொறுப்புக்குரியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். மந்தைக்கு மாதிரியாக நீங்கள் கண்காணிப்பு செய்யுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரதர் பால், பிரதர் உங்க பொறுப்பு என்னன்னு தெரியுதா? ஒரு ஆராதனைக்கு வந்து திருவிருந்து தட்டை தூக்கிட்டு போறத உங்க மூப்பருடைய வேலைன்னு சொல்லி பல முறை சொல்லிக்கிறேன். பாருங்க அங்க என்ன சொல்றாரு, என்னது சுதந்திரத்தை, ஒரு மூப்பன் என்ற அந்த சுதந்திரத்தை, ஒரு தலைவர்கள் என்ற சுதந்திரத்தை, செல்லீடர் என்ற சுதந்திரத்தை, கேர் செல்லீடர் என்ற சுதந்திரத்தை, இங்கே அதாவது லேவியர்களாக கொயர்ல நின்னு பாடுகிற அந்த சுதந்திரத்தை, சபையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை என்னமா ஆளக்கூடாதா? உங்க சந்ததிகள் இப்ப பாருங்க, கல்பனாவுக்கு 16 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண, இன்னைக்கு கல்பனா சக்கினாவும் தான் மகள் கிளாடியும் எங்க வந்துக்கிறாங்க? எந்த ஆலயத்துக்கு? சத்தமா சொல்லுங்க, எந்த ஆலயத்துக்கு? எந்த ஆலயத்துக்கு? என் வீடு. யாருடைய வீடு? 19 சொல்ற ஆலயத்துக்குன்னு 19 சொல்ற கூட, எல்லாருக்கும் 19 சொல்ற கூடாது. இது யாருடைய ஆலயம்? என் வீடு. யார் வீடு? வீடு அப்பாவுக்கு இது வீடு, அம்மாவுக்கு வீடு, பொண்ணுக்கு தாய் வீடு. இப்போ அந்த பொண்ணு பெத்த பொண்ணுக்கு இது தாய் வீடு. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்ப சந்ததி சந்ததி சந்ததி, ஒருத்தன் வீட்டுக்கு நான் திருமணம் பண்ணி கொடுத்தாலும் தன் தாய் வீட்டுக்கு, தகப்ப வீட்டுக்கு வரும்பொழுது என் வீடு தாய் வீடு, என் தாய் வீட்டுக்கு, என் சபைக்கு, என் தேவாலயத்துக்கு நான் வருவேன் என்று தன் பிள்ளையோடு வந்து நின்று ஆராதிக்கிறார்களே, இதுதான் உன் சுதந்திரமான சொத்து. அல்லேலூயா. இதுதான் உன் சுதந்திரமான சொத்து. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம தேவாலயம் என்பது, நம்முடைய ஆலயம் என்பது உனக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளுக்கு 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 பிள்ளைகளுக்கு, சந்ததி சந்ததி சந்ததிக்கு இது ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஒரு விசுவாசியா இருந்த இந்த சபையினுடைய விசுவாசியா இருந்தா கூட அந்த விசுவாசின்ற ஒரு கணம், ஒரு சுதந்திரம் உனக்கு இருக்குமானால் அந்த பொறுப்பை நீ இருமாப்பா நீ ஆளவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அந்த பிரதர் வரமாட்டார் ஊழியத்துக்கு, அந்த குடும்பம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவியா? இதுக்கு மேல சொல்லுவீங்களா?
அந்த சிஸ்டர் வரமாட்டாங்க ஊழியத்துக்கு, நான் வரமாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது. உனக்கான பொறுப்பை. ஹலோ, சபையில ஒரு மைக்க கொடுத்து பாட்டு பாடுன்னு சொல்றது அது இல்லைங்க ஊழியம். அந்த நேரத்துக்கு உங்களை உற்சாகப்படுத்துறது நான் மைக்க கொடுத்துட்டு பிரதர் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு, இதுக்கு பேர் இல்ல. உன்னை சபையில தலைவனாக்கி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னை சபையில தலைவியாக்கி வச்சிருக்கிறேன். உனக்கு பெரிய ஒரு சுதந்திரத்தை கொடுத்து வச்சுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு சபையை நடத்தக்கூடிய பவர் கொடுத்து வச்சுக்கிறேன். பேய்களை ஓட்டுகிற அந்த வல்லமை உங்க கையில தரிச்சு அபிஷேகம் பண்ணி கொடுத்திருக்கிறேன். பேயை நீ ஓட்டணும். நீ கையை நீட்டினா பேய் தரிதரிக்க ஓடணும். அப்படிப்பட்ட பவர் உனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நமக்கு அந்த பொறுப்பு வந்த பிற்பாடு ஒருவேளை நாம் சில பேர் காணிக்க எடுக்க சொல்லுவேன். ஏன் எடுக்க சொல்ற தெரியுமா? சில பேர்லாம் ஒழுங்கா காணிக்க கொடுப்பாங்க, சில பேர் ஒழுங்கா தசமம் கொடுப்பாங்க, சில பேர் ஒழுங்கா காணிக்கும் கொடுக்க மாட்டாங்க, தசமம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கையில காணிக்கை ஆண்டவர் கொடுக்க சொல்லுவாரு. அந்த காணிக்கை பைய கொடுப்பேன். அந்த பையை கொண்டு போய் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா அது மக்களுடைய உடைத்து ரத்தத்துல வருகிற அந்த காணிக்கையை சுமக்கிற ஒரு பாத்திரம். அவங்க பரிசுத்தமா மாறிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பைய எடுத்து போறவங்க எல்லாம் பரிசுத்தம் இல்லாதவங்களா? அப்படி இல்லை. நல்லவர்களும் இருக்கிறார்கள், ஒழுங்கருமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. அவங்க கையில இதை கொடுக்கும் போது அவங்க உள்ள மாறும். அவங்க உள்ள மாறும்போது மாறி அதை கொடுக்க வரும் பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையே மாறும். அவங்க முதல்ல ஒழுங்கா கொடுக்கிறாங்களா அதை தான் ஆண்டவர் பார்ப்பாரு. நீ ஒழுங்கா கொடுத்தா ஆண்டவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உன் மடியில கொட்டுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி ஆண்டவர் மடியிலே கொட்டுவார். ஒருவேளை நீ ஒழுங்கா கொடுத்திருப்ப, பட்டுன்னு உன் வேலை போயிடும். என்னப்பா இது, ஒழுங்கா தானே அப்பாவுக்கு கொடுத்தோம், எல்லாத்திலும் உத்தமா தானே இருந்தோம், ஏன் நமக்கு வேலை போயிடுச்சு? அப்பா நம்மளை கை விட்டாரா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. மனுஷன் நினைக்கிற உன்னை அழிக்க, தேவன் நினைக்கிற உயர்த்த, அதை விட சம்பளம் அதிகத்துல உன்னை கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு வழியை அடைக்கிறாருன்னா அடுத்தது ஆண்டவர் உனக்கு அடுத்த வழி எவனாலையும் அசைச்சு பார்க்க முடியாம தடை பண்ண முடியாத ஒரு வழியை அப்பா விசாலமான வழி உனக்கு திறந்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஒரு வழி அடைச்சால் இன்னொரு வழியை திறப்பார். அந்த வழி உனக்கு எவனாலையும் ஒரு முட்டியை கூட உன் தலையிலிருந்து எவனாலையும் புடுங்க முடியாத அளவு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சபையினுடைய ஒரு அங்கமா, ஒரு உறுப்பினராக அந்த சபையில் இருப்பீர்கள் என்றால், இந்த சபையினுடைய அங்கமாக இருந்தால் அந்த அங்கம் என்கிற உறுப்பினர் என்கிற அந்த ஸ்தானத்துல நீங்க இருமாப்பா இருக்கவே கூடாது. உனக்கு ஒரு பொறுப்புள்ளவர்கள் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை நீங்க உதாசீனப்படுத்துவது கரெக்டா ஆண்டவர் சொன்ன அதை இருமாப்புன்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்லுவேன், எப்பா நீங்க அந்த பணியை செய்யுங்க பண்றேன், நீங்க பாட்டுன்னு விட்டுட்டு உதாசீனப்படுத்திட்டு போயிடுறீங்க. அது உதாசீனம், அதுக்கு பேர் இருமாப்பு. அதுக்கு பேர் என்ன? அது என்னது? அதுக்கு பேர் என்ன? உனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை, அந்த கணத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்ட யார் மூலமாக? ஏசுனார் நேரம் வந்து கொடுக்கறதுல தேவ மனுஷி மூலமாகத்தான் உங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கிறார். அதை கொடுக்கும் போது அதை நான் தான் செய்யணுமா, நான் தான் கழுவணுமா, நான் தான் பெருக்கணுமா அப்படின்னு உதாசீனப்படுத்துவதுக்கு அதுக்கு பேர் என்ன? கரெக்டா சொல்றாரு, உன் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிற. உன் சுதந்திரத்தை நீ இருமாப்பா ஆளக்கூடாது. மந்தைக்கு மாதிரியா இருக்கிற ஜனங்களுக்கு மாதிரியா இருக்கிற பொறுப்பாளர்கள், விசுவாசிகள் நீங்கள் நிற்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்கு மாதிரியா? இப்ப இந்த இடத்துல நின்று பாடுறீங்க, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? சத்தமா சொல்லு. ரேச்சல் என்னது? லேவியர். இங்க நின்று பாடுறவங்க பேர் என்ன? லேவியர் என்னன்னு தெரியுமா? லேவியர் என்னன்னு தெரியுமா? அந்த ஸ்தானத்துல எப்பவும் நீங்க தவறக்கூடாது. அந்த பியூர் மல்லு அந்த ஒயிட்ல தாங்க நிக்கணும். உடனே நீலம் வந்துடக்கூடாதுங்க, அங்க கருப்பு வந்துடக்கூடாது, சிகப்பு வந்துடக்கூடாது. இந்த இடத்துல உங்களுக்கு இதான் யூனிஃபார்ம்னா அந்த யூனிஃபார்ம்ல நிக்கணும். அந்த ஆராதனைக்கு கொஞ்சம் நீங்க பிஃபோரா வந்து காத்திருக்கணும். ஆண்டவரே, நான் நைட்டெல்லாம் உஷாரா இந்த வாரம் முழுவதும் எந்த சேட்டிங் இல்ல,
எந்த போனையும் டைம் கொடுக்கல, நான் ஜெபமே பண்ணியிருந்தேன், நல்ல பாட்டு பாடியிருந்தேன், இன்னைக்கு பாட போற எங்க ஜூனியர் பாட போற பாட்டு எப்படி இருக்கணும், நான் இன்னைக்கு முழுவதும் நான் பாடினேன், இந்த வாரம் முழுதும் பாடியிருந்தேன், அந்த பாட்டா இருக்கணும் ஆண்டவரே. காத்திருக்கணும். அப்ப ஜூனியர் மூலமா வந்து பாடும்போது, லேவியர்கள் நீங்க பாடும்போது, அப்ப இணைந்து தேவ பிரசன்ன இறங்கி மக்களுக்குள்ள போவோம். அல்லேலூயா. இங்க நீங்க கோட்டை விட்டுனா முட்டி வலிக்குது, இது போலிக்குது, எவ்வளவு நான் தான் இப்படி தெரியல, ஐயோ யோ எங்க அம்மா வர விட்டா மாட்டாடி, கொயர்ல நில்லுன்றால, இந்த பாஸ்டுக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், நிக்க முடியலையே. அது இல்ல, நீங்க நிக்கிறாள் வெறுமையான லேவியர்கள், பிசாச துரத்தக்கூடியவர்கள், பரிசுத்த மகா பரிசுத்த பீடத்திலிருந்து இந்த பரிசுத்த பீடத்தில் நிக்கிற நீங்கள் வெறுமையானவர்கள் அல்ல. உங்க மேல இங்க இருந்து பலிபீடத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த அபிஷேகம் உங்க மேல ஃபுல்ஃபில் ஆகி இங்க இருந்து மக்களுக்குள்ள போகணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியாக ஆகவே ஆளுகிறவர்கள் அல்ல, மந்தைக்கு மாதிரியாக நிக்கணும். கொயர்ல நிக்கிறவர்கள், ஆராதனை வீரர்கள் அப்படித்தான், சபையில் மூப்பர்கள் தலைவர்கள் அப்படித்தான் இருக்கிற. ஒரு ஆர்டினரி ஒரு விசுவாசிக்கு முன்மாதிரியா நீங்க நிக்கணும். நாங்க நின்னாலும் அந்த சத்தியத்துக்கு ஆண்டவருக்கு எப்படி ஊழியக்கார குடும்பம் நாங்க நிக்கிறோமோ அது போல எங்க பின்னாடி நாங்க எப்படி நிக்கிறோம், நாங்க எப்படி நடக்கிறோம், எங்க பின்னாடி நீங்க நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக மற்றவர்களுக்கு மாதிரியா இருங்கள். கடைசியாக 3வது பாட்டில் சுவிசேஷத்திற்காக துன்பத்தை சகித்துக் கொள்ளுங்கள், சுவிசேஷத்திற்காக துன்பத்தை சகித்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5 எழுதிக் கொள்ளுவோம். ஆக 2 தீமோத்தேயு 2:3 ஒருவர் வாசிக்க கேட்கலாம் வேகமாக. நீயோ இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. சேவகனாய், நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. என்ன பண்ணணுங்க? நீ எப்படி இருக்கணுமா? ஆண்டவருக்கு ஒரு போர் சேவகனாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ எப்படி இருக்கணும்? ஒரு போர் சேவகனாய். எப்படி இருக்கணும்? கவனிங்க, எப்படி இருக்கணும்? ஒரு போர் சேவகனாய், ஆண்டவருடைய பிள்ளையாக உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல ஒரு ஆர்டினரி விசுவாசியா இருந்தாலும், நேத்து தான் ஞானஸ்நானம் எடுத்த ஆட்களா இருந்தாலும், நீங்கள் பொறுப்பாளர்களா இருந்தாலும், தலைவர்கள் பொறுப்பாளர்களா இருந்தாலும், நீங்கள் ஒரு போர் சேவகனை போல தீங்கு அனுபவிக்க